ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த யாழ் பொது நூலக எரிப்பு இடம்பெற்று இன்றுடன் 43 ஆண்டுகள் கடந்துள்ளன. யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தலில் யாழ் பொது நூலகத்தின் பிரதம நூலகர், நூலக ஊழியர்கள், பொதுமக்கள் என கலந்து கொண்டனர். இதன்போது நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடன் தொடர்புடைய வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி மலரஞ்சலி தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் அன்று நடந்த நிகழ்வுகளை வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். 1981 மே 31 யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் நள்ளிரவில் வன்முறைகள் இடம்பெற்றிருந்தன. யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிப்பு என்பது இலங்கை இனப்பிரச்சினையில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த நிகழ்வு 1981 ஆண்டு மே 31 மற்றும் ஜூன் 1 இரவு இடம்பெற்றது. 1981 மே 31 இரவு ஆரம்பமான இந்த வன்முறைகளின் போது யாழ்ப்பாண நகரில் உள்ள முக்கிய சந்தை, வணிக நிறுவனங்கள், ஈழநாடு பத்திரிகை காரியாலயம், யாழ்ப்பாணம் பொது நூலகம் ஆகியன முற்றாக எரிக்கப்பட்டன. இந்த நிகழ்வு 20ஆம் நூற்றாண்டின் இன கலாச்சார அழிப்புகளில் ஒரு மிக பெரும் வன்முறையாகும். இந்த நூலக எரிப்பு வன்கும்பலில் இலங்கையின் அமைச்சர் காமினி திசாநாயக்க, ஸ்ரீல் மத்திய உட்பட வேறு பல அப்போதைய சிங்கள அரசியல் தலைவர்கள் அடங்கியிருந்தனர். 1800ஆம் ஆண்டுகளில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள், வரலாற்று சான்றுகள் உள்ளிட்ட 97,000க்கும் மேற்பட்ட விலை மதிக்க முடியாத நூல்களை கொண்ட தெற்காசியாவில் சிறந்த நூலகமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் நள்ளிரவில் எரிக்கப்பட்டதில் பல்லாயிரக்கணக்கான பெருமதிமிக்க நூல்கள் தீக்கிரையாகி அழிந்தன. இன்றோடு ஈழத் தமிழர்களின் பெரும் செல்வமாக விளங்கிய யாழ்ப்பாண பொது நூலகம் எரியூட்டி சிதைக்கப்பட்டு 43 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன. எல்லோருக்கும் வணக்கம். 1981ஆம் ஆண்டு மாவட்ட சபை தேர்தல் நடைபெற்ற சமயம் 31ஆம் தேதி இரவு, மே 31 இரவு நாச்சிமார் கோயில் அருகிலே நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் பிறகு யாழ்ப்பாணம் எரிக்கப்பட்டது. 4ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த தேர்தல் நடந்தது. 1ஆம் தேதி ஜூன் மாதம் அரசாங்கம் யாழ்ப்பாணத்திலே, யாழ்குடா நாட்டிலே ஊரடங்கு சட்டம் 31ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்தில் உள்ள நகரத்தில் இருந்த கடைகள் பல, ஒரு தெரியும், மாநகர சபையினுடைய பழைய சந்தை கட்டிடம், இப்போ போனாலும் சுண்ணாகம் அப்படி இருக்கிறது, அதே போன்ற ஒரு கட்டிடம் எல்லாம் அநியாயமாக எரிக்கப்பட்டது. 1ஆம் தேதி இரவு பல தேர்தலுக்காக வந்து நின்ற உத்தியோகத்தர்கள், அரச ஊழியர்கள், அரசு படை அன்று இரவு நூலகத்தையும் ஈழநாடு பத்திரிகையையும் கொளுத்தியது. இது நான் அப்பொழுது எனக்கு 16 வயசு, நான் ஏஎல் படித்து கொண்டிருந்த சமயம் ஏராளமான என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போராட்டத்துக்கு போய், இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் போராட்டம் கூடுதலான பங்கை ஏற்று, அதாவது இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் பலர் இன்றைக்கு இல்லை, ஒருத்தரோடு ஒருத்தர் கொல்லப்பட்டு அது பேசக்கூடாது. ஆனால் இந்த நூலகம் இது பற்றி பல விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வரும் கட்டிடம், அந்த கட்டிடம், இதை பாவித்தவன் நான் வந்து இந்த நூலகத்திலே எரிக்கப்பட முதல் இதே மண்டபத்திலே நாங்கள் இருந்தோம். அதன் பின்பு 3 வருடங்கள் 3 நாட்களுக்கு பின்பு 84ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி அந்த கட்டிடம், அந்த பகுதி கட்டிடம் திறக்கப்பட்டது. அங்கும் வந்து நாங்கள் பங்கு பெற்றினோம். 16 வயசு எனக்கு. இங்கே பலர் 31 நடந்த நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இருந்த, உங்களுக்கு தெரியும், பூபால் சிங்கம் புத்தகசாலை, 3 புத்தகசாலைகள் முற்றாக எரிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அந்த பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்த 30 கடைகள், பாய்க்கடை, அது பழைய சந்தை கட்டிடம் எல்லாம் முதல் நாள் எரிக்கப்பட்ட. எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி காரியாலயம், யோகேஸ்வரன் எம்பியினுடைய வீடும் 31ஆம் தேதி இரவு எரிக்கப்பட்டது. 1ஆம் தேதி தான் எங்களுடைய கல்வி யாழ்ப்பாணத்தில் அந்த நேரம் எல்லா துறைகளிலும் உயர் பதவி வகித்தவர்கள், உங்களுக்கு தெரியும், 77ஆம் ஆண்டுக்கு பிரேமதாசாவோ ஜெயார் ஜெயவர்தன் அவனுடைய 5 லிங்கங்கள் செக்ரட்டரிஸ், உயர் பதவி வகித்தவர்கள் முழுக்க தமிழர்கள்.
அவர்களுடைய இருப்பை இல்லாதொழிக்கிறதுக்கு அவர்கள் போட்ட திட்டம் இந்த நூலகத்தை எரித்தது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தமிழர்கள் பெரும்பாலும் உயர் பதவிகளிலே இல்லாவிட்டாலும் எங்களுடைய பகுதிகளிலே நல்ல நிலைகளிலே இருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய கல்வி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கூட பெருமையாக இருக்கிறது. 56 பிள்ளைகள் ஜப்னா ஹிந்து, 30 பிள்ளைகள் வேம்படி. எங்களுடைய கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றால் இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் தொலைபேசியிலேயே எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. வந்து வாசிப்பது இதெல்லாம் ஆசிரியர்களுக்கு சிரமம், நேரமில்லை. ஆனாலும் இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறக்க முடியாத நாள். அந்த நிகழ்விலே எங்களையும் இங்கே நாங்கள் அதை வருடம் வருடம் உங்களுக்கு தெரியும், இந்த நூல் நிலையத்தை பற்றி நிறைய அறிந்திருந்த வணக்கத்திற்குரிய பிதா இந்த நூல் நிலையம் எரிகிறதை பார்த்து அவர்கள் மாரடைப்பு அன்று இரவு காலமானார். இந்த பெரும் புண்ணியத்தை செய்த செல்லப்பா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே நூலகத்தை வைத்து எல்லாரும் வந்து வாசிங்கோ என்று அப்படி செய்த ஒரு பெரியார். இப்பேற்பட்ட தமிழர்களில் நிறைய பேர் இருக்கிறார். தாராள மனம் கொண்டவர்களாலே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அவர் தனியாக செய்ய கஷ்டம் என்றுதான் மாநகர சபை, அப்போது நகர சபையாக இருந்த நகர சபையிடம், யாழ்ப்பாண நகர சபையிடம் பொறுப்பு கொடுத்தார். அவர்கள் இதை செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், 1ஆம் தேதி எரிக்கப்பட்டது ஈழநாடு அலுவலகமும் யாழ்ப்பாண நூலகமும். 4, 8, 6ஆம் தேதி அதே பத்திரிகை வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிடப்படும் ஒரே ஒரு பத்திரிகை. 6 நாட்களிலே திருப்ப அதனுடைய சைஸ் கூட முதல் வந்த சைஸை விட சின்ன. இப்போவும் இருக்கு இங்கே லைப்ரரி. நாங்கள் வாசித்தவர்கள், வாசிப்பை நாங்கள் உங்களுக்கு தெரியும், இல்கை கனகராஜா நிறைய புத்தகங்கள் அடித்து கொடுப்பார். வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறான். இந்த வாசிப்பை நாங்கள் இப்போ 2-3 தினங்களுக்கு முன்பு இங்கே நடந்த அந்த எரியும் நினைவுகள் நிகழ்விலே கூட யாரோ சொன்னார்கள், 3ஆம் வகுப்பு பிள்ளைகள் கூட வாசிப்பதற்கு மிகவும் சிறப்பப்படுகிறார்கள். நாங்கள் 3-4 வயசிலேயே வாசிப்பதிலே நாங்கள் புலமை பெற்றிருந்தவர்கள். உண்மையிலே வாசிக்கப்பட வேண்டும், பத்திரிகைகள் படிக்க வேண்டும், உலகத்தை அறிய வேண்டும். அந்த வகையிலே வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய இந்த நிகழ்விலே வாசகன் என்ற ரீதியிலே பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை நன்றி கூறி, நாங்கள் உயிரோடு உள்ளவரை இந்த எண்ணத்தை நாங்கள் மறக்க முடியாது. இந்த இடத்திலே நான் ஒரு 9 வருடங்களுக்கு முதல் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். இதே இடத்துல தான் நான் அன்றைய ஆணையாளரிடமும் அன்றைய பிரதம நூலகரிடமும் அனுமதி வாங்கி இதே இடத்திலே தான், ஏனென்றால் இது எரிக்கப்பட்ட கட்டிடம். இந்த இடத்திலே தான் முதல் இந்த பகுதி மட்டும்தான் துரையப்பா அவர்களால் துறக்கப்பட்டது. 4 பகுதிகளிலே முதல் திறக்கப்பட்டது இந்த பகுதி. அது மாதிரி இந்த 4 பகுதியும் முற்றாக எரிக்கப்பட்ட பிறகு கட்டப்பட்டது பின்னுக்கு இருக்கிற கட்டிடம். ஆனால் அரசாங்கம் இந்த எல்லாத்தையும் மூடி மறைச்சு முழுசாக கட்டி போட்டு அதுவும் திறப்பு விழா நடக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லாம் மாநகர சபை உறுப்பினர், நாங்கள் அந்த கட்டிடத்தை துறப்பதற்கெல்லாம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேலை லிப்ட் கஞ்சி இந்த 2 வசதியும் இல்லை என்று இந்த நூலகத்தை திறக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி திறப்பை விழாவை நிறுத்தினார்கள். ஆனால் 1 வருடத்தின் பின்பு நூலகரே கதவை துறந்து நூலகம் இங்கே இயங்கியது. இன்று பலருக்கு இது பிரயோசனமாக இருக்குது. வெளியிலே இருந்து எழுதுபவர்கள் எழுதலாம். வெறும் கட்டிடம், சுண்ணாம்பு கட்டிடம், இங்கே இருக்கின்ற புத்தகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லா நூல்களும் அதாவது எல்லாம் இப்பொழுது மின் அஞ்சலிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. முதல் எழுதப்பட்ட ஆறுமுக நாவலில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட பைபிள், தமிழிலேயே இருந்த பைபிள் இந்த நூலகத்தில் இருந்தது. எத்தனையோ 8 சுவடிகள் இருந்தன. நேரம் போகிறது, பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால்
நாங்கள் எங்களுடைய கல்வியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதனை உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மக்கள் பலர் வெளிநாடுகளிலே போய் இன்றைக்கு மாநகர முதல்வர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அடிப்படை எங்களுடைய இந்த நூலகம். நாங்கள் தமிழர்கள் கல்வியிலே மேம்பட்டு இருக்க வேண்டுமென்றால் எல்லோரும் எங்களுடைய கல்வியை நாங்கள் தொலைத்து விட்டோம், நீங்கள் தொலைக்கக்கூடாது. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.